இதே வந்து இதே மெயின் பார்த்தியா சாமி, இதே மெயின். இதே வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தில் இப்படியே வருதா இந்த கனவு, பார்த்தீங்களா? தெரியா சாமி கனவு? அந்த கனவு தான். இந்த கனவு இது வேப்ப மரம், இதே புல்வேலி அப்படின்னு. இதே புல்வேலி. இந்த புல்வேலி, இந்த வேப்ப மரத்துலேருந்து வர்றது இந்த புல்வேலி. இந்த புல்வேலி வந்து அந்த பக்கம் போகிறது புல்வேலி மெயின் ஒரிஜினல். இது வந்து வேப்ப மரம். நல்லா இலையை பாருங்கள், நல்லா பாருங்கள். தெரியா? இலை தெரிஞ்சா? தெரிஞ்சா சாமி? பார்த்துக்க. அது சொன்னேன், இரு சாமி நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வேகமாக அவசரப்பட்டு எவ்வளோ இருக்குது? இது ஃபுல்லாகவே புல்வேலியே. ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பாருங்கள். எல்லாமே அந்த இன்க்கு இருக்கும். எல்லாமே இது ஃபுல்லாகவே புல்வேலியே. அதுக்குள்ளே இலை, அது புல்வேலி இலை. இதுக்கு ஒரு இருக்குது. இது ஒரு மூலிகை, இது ஒரு மூலிகை காட்டுறேன். இது ஒரு மூலிகை, இது மூங்கில் புல்வேலி. மூங்கில் புல்வேலி மூங்கிலிருந்து வந்தது. அது நம்மகிட்ட ஏற்பட்டது கிடைக்கு. மூங்கில் புல்வேலி அப்படின்றது. விரியம்பாம்பு கடித்தாலும் ஒரே நிமிஷம் 2 தடவை நீர் போனாலே சரியாக போகும். எப்படி? விரியம்பாம்பு கடித்தா விஷம் குறையிறதுக்கு இந்த உடைய மூலிகை சரியாக போகும். 2 முறை நீர் போனால் போதும். தலை சுற்றி வேறு, பாம்பு கடி பல்லி கடி எதாக இருந்தாலும் குணமாகும். இந்த தலை சுற்றி வேறுன்றது லேசை கடித்தா கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் வேகமாக எப்படியாப்பட்ட பாம்பாக இருந்தாலும், வெறியும் பாம்பு இல்லை, மற்ற பாம்பு எதாக இருந்தாலும் குணமாகும். இது மைக்குள்ளது. இது ஒரு புண்ணு ஆற முடியாத புண்ணு ஆற்றுற ஒரு மூலிகை. இதெல்லாம் மூலிகை பொருள் தான். எல்லாம் உள்ளே இருக்கிறது பூரமே மூலிகை தான். எல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் மூலிகை. அப்படியே வந்தீங்கன்னா வில்வையோட காய். இது ஒரு கடைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா, இது ஒரு 2-3 வகை வச்சு செஞ்சு அதுக்குள்ளே தகடு போட்டு ஏந்தார் தகடு போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே வில்வ காய், வில்வ மரம், மரத்தோட காய். இது தொக்கம். அப்படி மருந்து இப்படி இருக்கிறது வந்து இதை அரைச்சி குடித்தோம்னா தொக்கம் தன்னால் வெளியேறி போயிடும். இது ஃபுல்லாகவே செஞ்சீவி மூலிகை. எல்லா மூலிகை இதில் இருக்குது. கருப்பு சேப்பு குண்டுமணி உள்ளே இருக்குது. இது மை, வசீக மை. பெண் வசியம், ஆண் வசியம், அப்படி ஜனவசியம்ன்றது. இது வசிய மை. இது பூஜ்யம் சாமி. இது அப்படியே பாருங்கள். எல்லாமே அதே வளைஞ்சு நிற்கிதுல. இதே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டுறேன். நாகவெள்ளி அப்படின்றது ஒரு வேறு. இதே நாகவெள்ளி, நாகராஜா அப்படின்னு சொல்லணும்ல. நாகவெள்ளி அப்படின்றது மிகப்பெரிய பயங்கரமான விசித்திரமான ஒரு நாகம் அப்படின்னு பாருங்கள். பூஜை அறை. அது அதுக்குள்ளது. இதுக்குள்ளது. இது இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றாங்களா, அது கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு இது கஷாயம் வச்சு கொடுப்போம். இந்த கஷாயம் இதில் இருக்குது. இந்த கஷாயத்தை வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் உள்ளாலும் நல்ல முறையாக குணப்படுத்தலாம். முட்டி வலி,
முட்டி வலி முழங்கால் வலி அப்படின்றோம்ல, முட்டி வலி முழங்கால் வலி அப்படின்றது இந்த கஷாயத்தை வந்து எடுத்து கரெக்டாக அதுக்கு ஒரு 2 பொருள் சேர்க்கணும். இந்த பொருள் சேர்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஊற்றி இதில் இந்த மூலிகை வந்து ஏற்பாடு பண்ணி எடுத்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு, அதனால் இந்த மூலிகை வந்து எடுத்தேன். எப்படியேப்பட்ட முட்டி வலி இருந்தாலும் கண்டிப்பாக உறுதி சொல்லுவேன், குணமாகும். 100க்கு 90% கேரண்டி தருவேன். முட்டி வலி, மொழி வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி இருக்குது. கண்டிப்பாக உறுதி சொல்வேன். அதே மாதிரியா சவ் பிரச்சனைகள் அப்படின்றது சவு வந்து ஒதுங்கியிருக்கு, இல்லை வெளியிருக்கு, இல்லை வெடிச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த மூலிகை வந்து தேய்ச்சோம்னா கண்டிப்பாக குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100க்கு 90% உறுதி அடித்து சொல்லுவேன். சரி, வணக்கம் சாமி.